இந்த இடத்திலுமே நீங்க மூன்றாவது மொழியாக இந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கேயும் சொல்லணும். இந்த 12,000 சொச்சம் பள்ளியை பாத்தீங்கன்னா யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுகவும் திமுகவோட உடன்பிறப்புகள் எம்பி எம்எல்ஏ அப்பா இப்பன்னு சொல்லிட்டு பினாமி கினாமி இவங்க நடத்துறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதுக்காக ஆரம்பிச்ச நீ அங்கிருந்து இதே வாரிசு அரசியலை தட்டி கேட்டது காரணமாக உன்னை வெளியே துரத்தலாம். அப்படி துரத்தும் போதுதான் நீ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு மாற்ற ஆரம்பிச்சுட்டு மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஊடகவியலாளர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில மேடை பேச்சாளர் திரு ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பாரதிய ஜனதா மத்திய அரசுன்ற காரணத்தினால திரும்பவும் இந்தி மொழியை திணிக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு திமுக ஒரு விஷயத்த சொல்லுது. உண்மையிலேயே நீங்க இந்தி மொழியை தான் திணிக்கிறீங்களா அல்லது ஒரு பொதுநல நோக்கோடு ஏதாவது ஒரு மாநில மொழிய கூடுதலா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து வரீங்களா? இந்த மொழிக் கொள்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன சார்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நிலைப்பாடுதான், மாணவர்களுடைய எதிர்காலம். எந்த ஒரு இடத்துலயுமே பிரதமரும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி, தர்மேந்திர பிரதான் அவர்களும் சரி, எந்த இடத்திலுமே நீங்க மூன்றாவது மொழியாக இந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கேயும் சொல்லல. அந்த பிஎம்ஸ்ரீல கூட எந்த ஒரு இடத்துலயுமே சரி, அதே போல புதிய கல்வி கொள்கை திட்டத்திலும் சரி, எந்த ஒரு இடத்துலயுமே இந்தி என்ற சொல்லை யாருமே பயன்படுத்தவில்லை. மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இவங்க திரும்ப திரும்ப இந்தி இந்தி இந்தின்னு தற்குறி கூட்டம் போல, முட்டாள் கூட்டம் போல, காக்காய் கூட்டம் போல இந்தி 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 என்று திரும்ப திரும்ப பொய்ய மக்கள் கிட்ட பரப்பி கொண்டிருப்பதே இந்த திமுகவுடைய வேலை. ஏன்னா திமுகவுடைய கையாளாகத்தனத்தை மறைக்கிறதுக்கு இந்திங்கிற ஒரு நாடகத்தை அவர் அண்ணா காலத்துல இருந்து அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால அந்த அண்ணாவோட அவங்க வந்துட்டு 1967 இந்த இந்தினால ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனா இதே இந்தினால இன்னைக்கு ஆட்சியை இழக்க போறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. இல்ல, இன்னும் 10 மாசத்துல எப்படி தேர்தல் வரும், அதனால அந்த ஆட்சி மாற்றம்ன்றது உறுதி. அந்த ஆட்சி மாற்றத்துக்கு இந்தி எதிர்ப்புன்றது அவங்களுக்கு துணையா தான் இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. சார் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, துணையா இருக்கும்னா இந்தி எதிர்ப்பு அப்படி அதாவது தமிழகத்துல பாத்தீங்கன்னா 37,000 பள்ளி மொத்தம். அதுல பாத்தீங்கன்னா 12,000 பள்ளி தான் உங்களுக்கு வந்துட்டு தனியார் பள்ளி. மீதி இருக்கிறது வந்து உங்களுக்கு அரசாங்க பள்ளி. இந்த தனியார் பள்ளியில பாத்தீங்கன்னாக்கா 12,000 சில்லற பள்ளியில பாத்தீங்கன்னாக்கா 56 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்க மும்மொழி கொள்கை உண்டு. அதுக்கு அனுமதி கொடுத்தது இந்த தமிழக அரசு. இதே நீங்க அரசாங்க பள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்க வந்துட்டு 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்க வந்துட்டு மும்மொழி கொள்கை கிடையாது. அங்க 2 மொழி மட்டும்தான். ஏன் இவங்க வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மும்மொழி கொள்கை ஓகே சொல்லிட்டு அரசாங்க பள்ளியில வேணாம்னு சொல்றாங்கன்னாக்கா, இந்த 12,000 சொச்சம் பள்ளியை பாத்தீங்கன்னா யார் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா திமுகவும் திமுகவோட உடன்பிறப்புகளும் எம்பி எம்எல்ஏ அப்பா இப்பன்னு சொல்லிட்டு பினாமி கினாமின்னு இவங்க நடத்துறாங்க. இப்போ இந்த மும்மொழி கொள்கையை நீங்க திரும்ப நீங்க அரசாங்க பள்ளியில கொண்டு வந்துட்டீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்ற மாதிரி மும்மொழி கொள்கை அரசாங்க பள்ளியில இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரும் பிரைவேட் பள்ளிக்கு போக மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? பிரைவேட் பள்ளிக்கு ஏன்னா இங்கேயும் மும்மொழி இருக்கு, அங்கேயும் மும்மொழி இருக்கு. இங்க மும்மொழி இருக்கிறதுனாலதான் கஷ்டப்பட்டாவது வேர்வை சிந்தி உழைச்சி செக்கிழுத்தி ஏதோ ஒண்ணு பண்ணி கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை 3 மொழி படிக்க வைக்கணுங்கிறதுனாலதான் அரசாங்க பள்ளியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு பிரைவேட் பள்ளியில சேர்க்கிறாங்க. அப்ப பிரைவேட் பள்ளியில பணம், அரசாங்க பள்ளியில கிடையாது. நீங்க அரசாங்க பள்ளியில மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துட்டு என்ன ஆகும்? பிரைவேட் பள்ளிக்கு போக மாட்டான். அப்போ பணம் வராது. ஏன்னா அங்க இலவச கல்வி, மும்மொழி. சோ இத வந்துட்டு இந்த பணங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இவங்களால பணம் சம்பாதிக்க முடியும். எப்படி நீட்டுக்கு இவங்க நாடகம் ஆடினாங்களோ அதே மும்மொழி கொள்கைக்கு தான் இவங்க இந்த நாடகமும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிவிச்ச மாதிரி இந்த கையெழுத்து இயக்கம் பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 11, 12 லட்சத்தை தாண்டி 13 லட்சத்தை தாண்டி இன்னைக்கு போயிட்டு இருக்கு 4 நாள்ல. அவரு ஏப்ரல் 31க்குள்ள 1 கோடின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு மார்ச் 31க்குள்ளவே 1 கோடி இலக்க அடைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மக்களா தேடி வந்து இன்னைக்கு வந்து கையெழுத்து போடுறாங்க எங்களுக்கு மும்மொழி வேணும்னு சொல்லிட்டு. அப்ப திமுக இது பொய்ங்கிறது மக்களுக்கு தெரியுது. நீ திரும்ப திரும்ப என் தாத்தாவை ஏமாத்துற மாதிரி, எங்க அப்பனை ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்த முடியாதுங்கிறதுல இளைய தலைமுறை தெளிவா இருக்கிறான். அதனால இவங்களுடைய இந்த பொய் பிதட்டெல்லாம் இந்த இந்தி திணிப்புங்கிறதெல்லாம் இனி மக்கள் கிட்ட எடுபடாது. இவங்க வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இனி இந்திங்கிறது தமிழகத்துல எடுபடாது. பார்லிமெண்ட்ல தர்மேந்திர பிரதான் அவர்கள், அதாவது எதிர்க்கட்சி வேண்டுமானாலும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். என்னது பொய்யோ உண்மையோ. ஆனால் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த இந்தியாவுடைய
ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெளிவா சொல்றார். என்னன்னு, கனிமொழி தலைமையிலான எம்பி குழுக்கள் வந்து எங்களை சந்திச்சு இந்த பிஎம்சி திட்டத்தை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு லெட்டர் கொடுத்ததெல்லாம் அவர் தெளிவா ஒரு பார்லிமெண்ட்ல போட்டு அப்படி உடைக்கிறாரு. இல்லன்னு மறுக்க முடியுதா இவங்களால? வெளியே வந்து மறுக்கிறாங்க இல்லன்னு. அது கிடையாது. அவங்கதான் நீங்க கொடுத்த லெட்டரை காட்டுறாரு. அந்த கடிதத்துல தெளிவா எழுதியிருக்கு. நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஃபண்ட கொடுங்கன்னும் போது 2 வருஷமா ஃபண்ட் வாங்கிட்டாங்க. 2022, 23, 2023, 24 இந்த 2 வருஷம் அவங்க ஃபண்ட் வாங்கிட்டாங்க. இந்த பிஎம்சி நிதியை வாங்கிட்டாங்க. 2000 கோடி இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டாங்க. இது 3வது இன்ஸ்டால்மெண்ட். அப்போ தர்மேந்திர பிரதான் என்ன கேட்கிறாருன்னா, நீ 2 வாட்டி எங்ககிட்ட இன்ஸ்டால்மெண்ட் பணம் வாங்கிட்டல. நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் 3வது தடவை பணம் கொடுக்கணும்னு கேட்கிறார். அவர் கேட்கிற வார்த்தை என்ன? நீ இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு எனக்கு ஓகே சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்ட. இம்ப்ளிமெண்ட் பண்ணாமையே திரும்ப 3வது இன்ஸ்டால்மெண்ட் நீ எப்படி கேட்கிறேன்னு கேட்கிறாரு. முதல்ல நம்ம ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். பிஎம்சி நிதிங்கிறது தனி. அது இல்லாம கல்வி நிதிங்கிறது வேற. கல்வி நிதிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுக்கு என்ன போகணுமோ அது போய்கிட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர். பிஎம்சிங்கிறது மொத்த பள்ளிக்குமே இது கிடையாது. இது வந்து ஒரு முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 பள்ளிக்கு 1500 பள்ளியில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அது சக்சஸ் ஆகும் போதுதான் அடுத்த கட்டத்துக்கு அது போகும். ஆனா இவங்க அந்த 1500 பள்ளிக்கே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றது 37,000 பள்ளி கவர்மெண்ட் பள்ளி இருக்குன்னு சொன்னா அது 1000 பள்ளி 1500 பள்ளி முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி சக்சஸ் ஆகுறத பொறுத்து நம்ம அடுத்த அதுக்கான நிதி தான் இந்த நிதி. கல்வி நீதிங்கிறது வேற. திரும்ப மக்கள் இப்போ பிரச்சனைய திமுக 2 விஷயத்த வந்து மக்கள் கிட்ட எடுத்து போறாங்க சார். ஒண்ணு, மத்திய அரசு வந்து இந்திய மறைமுகமா தமிழ்நாட்டுல புகுத்த முயற்சிக்குதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து கல்விக்கான நிதியை வந்து மத்திய அரசு தரமாட்டேன்னு சொல்லுது. உண்மையிலேயே இந்த பணம் பிரச்சனையா அல்லது மொழியை திணிப்பதற்கான முயற்சியான்றதுதான் மக்கள் குழம்பு பெறுறாங்க. அப்ப நீங்க சொல்ல வர தெளிவு என்னன்னா, மத்திய அரசு வந்து எதையும் திணிக்கல, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா மாநில அரசு என்ன அதை ஒத்துக்குன்னு 2 முறை பேமெண்ட் வாங்கிட்டாங்க. 3ஆம் முறை பேமெண்ட் வாங்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க நீங்க சொல்ல வரீங்க. இப்ப இதுல கனிமொழி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாடாளுமன்றத்துல எங்க மேல திணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல போய் அது வந்து பிரச்சனையாகி வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. வைகோ வந்து ஒரு பெரிய போராளி, அவர் வந்து ஒரு குரல் கொடுக்குறாரு, என்னன்னா கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. திடீர்னு இப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவாலே இதை நம்ப முடியல. நம்ம கிட்ட போய் மன்னிப்பு சொல்றேன்னா அவங்க பார்த்துட்டு அவங்களே வெக்கப்பட்டு தலைகுனிறாங்க. ஒரு போராளியா அறியப்பட்ட வை கோபால்சாமி திடீர்னு கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ற அளவுக்கு இறங்கி வர்றதுக்கான காரணம் என்ன சார்? சார், போராளியா இருந்த காலகட்டம் வேற சார். இன்னைக்கு அவர் ஒரு காமெடி பீஸ். அவர் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் உருப்படாது. இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு நிலைமை. அவரால இனி வந்து இந்த அரசியல இது அவருடைய பழைய காலம் முடிஞ்சு போச்சு. இந்த இப்படி உதறிட்டு அப்படி பேசுறது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகங்கிறது நீ எதுக்காக ஆரம்பிச்ச? நீ அங்கிருந்து இதே வாரிசு அரசியலை தட்டி கேட்டதன் காரணமாக உன்னை வெளியே துரத்தினாங்க. அப்படி துரத்தும் போதுதான் நீ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு மாற்ற ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு திமுகவுக்கு அடிமையா இருந்து அவங்களுக்கு பூஜா தூக்குறேன்னா என்ன அர்த்தம்? கனிமொழி யாருங்க? நீ தூக்கி வளர்த்த பொண்ணு கனிமொழி. அவகிட்ட போய் மன்னிக்கவும். அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ஒரு பார்லிமெண்ட் வாசப்படலன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, தமிழகத்தை அரசியல் தலையிட்டு மாற்ற நினைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழர், மிகப்பெரிய ஒரு எழுச்சி பேச்சாளர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிகள்ல ஒரு ஆளு. அவர் போய் இப்படி கனிமொழியை போய் பேசலாமா? கனிமொழி கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லலாமா? தமிழக மக்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறது வேற சார். கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறது வேற சார். அப்ப இவர் திமுகவுடைய அடிமையாக இருப்பதனால இப்ப மக்களுக்கு அவரு நல்லது செய்யறது என்ன சொல்லியிருக்கணும்? தர்மேந்திர பிரதான் அதாவது அவங்க அப்படி சொல்லல. அவரு குறிப்பிட்டு சொன்னது திமுகவினரை பார்த்துதான் சொன்னாரு. நாகரீகமற்றவர்கள் திமுக. அது உண்மைதான், உலகத்துக்கே தெரியும். திமுகவினர் என்றாலே நாகரீகமற்றவர்கள், அச்சுறுத்தக்கூடியவர்கள், ரவுடிசம் செய்யக்கூடியவர்கள், பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்துக்கே தெரியும். அதைத்தான் அவர் நாகரீகமற்றவர்கள் ரொம்ப ரொம்ப நாசுக்கா சொன்னார். நானா இருந்தா பச்சையா கேட்டிருப்பேன். அவர் நாசுக்கா சொல்றாரு. பாலியல் பலாத்காரம் செய்யவர்கள் திமுக காரர்கள் போற வழியில சொல்லிட்டு போறீங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்யற தவறுக்கு மொத்த திமுகவையும் நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அந்த ஒருத்தர் 2 பேர் யார் செய்ய எந்த கட்சியில இருக்காங்க சார்? சார் அந்த ஒருத்தர் 2 பேர் எந்த கட்சியில? சமீபத்துல அதிகமா திமுக சார்ந்தவர்கள் தான் அதுல அதிகமா சிக்கிறாங்கன்ற மாதிரி. எங்கேயாச்சும் ஒண்ணு செஞ்சாவே ஒட்டுமொத்த பிஜேபி நீங்க பேசுறீங்கல்ல. பிஜேபி காரன் எங்கேயோ ஒரு தெரியாத தவறா இல்ல வந்துட்டு பொய் கம்ப்ளைண்டா கூட இருக்கலாம்.
அதை நீங்க ஊதி பெருசாக்கி உங்களுடைய அந்த ஊடகத்துக்கிட்ட உங்களுக்கு இந்த எலும்பு துண்டு போற ஊடகத்துக்கிட்ட எல்லாம் நீங்க போய் சொல்லி அது ஊதி பெருசாக்குறீங்கல்ல. அப்போ ம். இது வந்து சொல்றது ஒரு தப்பு கிடையாது. திமுக காரன் பண்ணதுதான் நான் சொல்றேன். அவன் திமுக காரன் தானே அவரு. அப்ப திமுக காரன் ம். பண்றதுதான் நான் சொல்றேன். ஆம்பூர்ல கலவரத்துல வந்துட்டு ஆ, ஆ, பெண் காவலாளர்கிட்ட அத்துமீறினது யாருங்க? திமுக காரன் தானே. அப்ப திமுக காரன் ம். பண்றத நான் சொல்றேன். அப்ப திமுக காரன் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்ப திமுக காரன் அப்படித்தான் பண்றான். அதனால நான் சொல்றேன். இது தப்பு கிடையாது. இது போற போக்குல சொல்றதுல இல்ல. மக்கள் இதுதான் சொல்றாங்க இன்னைக்கு. நான் போற போக்குலலாம் சொல்லல. மக்கள் இன்னைக்கு இதத்தான் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திமுகன்னா யாரு? 21ஆம் பக்கத்துக்கு பொறந்தவங்கன்னு நான் சொல்றேன். உங்கள் தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். திமுகவினர் யார் என்றால் 21வது பக்கத்துக்கு பொறந்தவங்க. அதை நான் வாயால சொல்ல விரும்பல. எடுத்து படிங்க. தெரியும். இல்ல அவங்க நாடாளுமன்றத்திலேயே வந்து இது பெரியார் மண்ணுன்னு தான் சொல்றாங்க. பெரியார். அதுக்கு தான் நம்ம நிர்மலா அம்மை அம்மையார் நிர்மலா சீதாராமன் தெளிவா சொன்னாங்க. நீ பெரியார் மண்ணுன்னு சொல்றியே, தமிழை காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்னாரு. அந்த தமிழுக்கு ஆதரவா தான் நீங்க வந்து பெரியார வச்சு பேசுறேங்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரியார் உனக்கு ஓகே. அந்த தமிழை தூக்கி பிடிக்கும் அந்த தமிழை தூக்கி பிடிக்கும் பிரதமர் உங்களுக்கு இழிவா தெரிகிறாரான்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கறது கரெக்டான வார்த்தை. தமிழை கொச்சைப்படுத்தியவர், தமிழ் நூலை திருவள்ளுவரை கொச்சைப்படுத்தியவர் பெரியார். அப்ப அந்த பெரியாருடைய பேரன்கள், பெரியாருடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய நீங்கள், தமிழை வந்து எப்படி நீங்க காப்பாத்துவேன்னு சொல்ல முடியும் நீங்க? எப்படி சொல்ல முடியும்? என்ன தார்மீக பொறுப்பு இருக்கு? தமிழே வேணாம் காட்டு மிராண்டி மொழின்னு பெரியார் சொல்றாரு. அந்த பெரியார் தான் எங்கள் தந்தைன்னு சொல்றேன்னா, என்ன கொள்கை இது உங்களுக்கு வந்து புரியலையே. அப்புறம் தமிழ் எப்படி நீங்க தமிழ் மேல பற்றாளரா இருப்பீங்க நீங்க? கண்டிக்கணும்ல நீங்க. இவர கண்டிச்சீங்கல்ல, தமிழர்கள் நாகரீகமற்றவர்கள் சொன்னதெல்லாம் ஒண்ணு உருவ பொம்மைலாம் எரிச்சீங்கல்ல. அதேத்தானங்க பெரியாரும் சொன்னாரு. தமிழன் என்றாலே அந்த காட்டு மிராண்டி பாஷைன்னு. அப்ப பெரியாரோட உருவ பொம்மத்த எரிக்க வேண்டியது தானே? எரிப்பீங்களா நீங்க? சிந்திக்கணும் சார் நம்ம. இரட்டை வேடம் போடுறான். அங்க ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷம். இங்க வந்து ஒத்துக்கிறான் பார்லிமென்ட்ல. அங்க போய் அங்க போய் பிரைம் மினிஸ்டர் முன்னாடி கைய கட்டி நின்னு, ஐயா சரிங்க ஐயா, சரிங்க ஐயாங்கிறான். இங்க வந்தாக்கா இல்ல நான் சொல்லலங்க. இதுதான் திமுகவுடைய கபட நாடகம். கடந்த 3-4 நாட்களாக சென்னையில உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல தொடர்ந்து ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க அமலாக்கத்துறை. ஒருவேளை அந்த செய்தி வந்து மக்கள் கிட்ட பெருசா பேசப்படும் அப்படின்றதுனால அதுக்கான திசை திருப்பலா இந்த பிரச்சனையை இவங்க எடுத்துதா நம்ம நினைக்கலாமா? கண்டிப்பா சார். இப்போ இந்த இந்த டாஸ்மார்க்ல நடந்த அமலாக்கத்துறை சோதனைய எந்த சேனல் ம். ஒளிபரப்புனாங்க சொல்லுங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 24 சேனல்கள் இருக்கிறாங்க. முக்கிய சேனல்கள். அதுல எந்த சேனல்ல இந்த அமலாக்கத்துறை ரெய்ட அது அந்த ரெய்ட பத்தி ஒரு டிபேட் நடத்துனாங்க சொல்லுங்க. எந்த டிபேட்டுமே நடத்தல. அதிமுகவும், பிஜேபியும் ஒண்ணா கூடுமா? அதிமுகவும், பாமகவும் ஒண்ணா கூடுமா? அதிமுகவும், சீமானும் ஒண்ணா கூடுவாங்களா? இந்த டிபேட்ட தான் இவங்க கடந்த 10 நாளா நடத்துறானுங்க. என்னைக்காவது இந்த ஊழல் நடந்தது உண்மையா? டாஸ்மாக்ல ரெய்டு போயிருக்காங்கல்ல. இது வந்து சட்டத்தை மீறியும் செயலா? இப்படிலாம் ஏதாச்சும் டிபேட் நடத்துறானுங்களா? ஏன்னா நடத்தல. ஏன்னா தெளிவா தெரியுறாங்க. கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் அரசாங்க பதிவேட்டுல இருக்கிறது 4,900 டாஸ்மாக் கடைகள். ஆனா அது இல்லாம மறைமுகமாக 2,000 கடைகள் இயங்குகிறது. இந்த புகாரு அமலாக்கத்துறைக்கு போனதுனால தான் இந்த ரெய்டே நடந்திருக்கு. ம். அதாவது அரசாங்கம் கணக்குல காட்டுறது 4,900 டாஸ்மாக் கடைகள். ஆனா இயங்குறது பாத்தீங்கன்னா 7,000 கடைகள்னு புகார் போயிருக்கு. எங்க போயிருக்கு? டாஸ்மார்க்குடைய டாஸ்மார்க்ல யாரோ ஒருத்தர் அங்க புகார் குடுத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறைக்கு. அதனாலதான் அமலாக்கத்துறை டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகத்துல நுழைஞ்சு அத ஆராய்ச்சி பண்ணி அவங்க கிட்ட இருந்து சோதனை பண்ணி அவங்களுக்கு யாரெல்லாம் வந்துட்டு சரக்கு சப்ளை பண்றாங்களோ அந்த நிறுவனத்துல எல்லாம் போயிட்டு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல அந்த 2,000 கடைக்குலயே 1000 கோடி ஊழல். எக்ஸ்ட்ரா இருக்கிற 2,000 கடைகள். அப்போ அந்த பணம் எங்க போகுது? அப்போ மக்களுக்கு தெரியாம நீ 2,000 கடை நடத்துறேன்னு சொன்னா, அது எப்படி? ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கம் ஒரு 2,000 கடைய மறைக்குதுன்னா எப்படி? அப்ப அந்த வருமானம் எங்க போகுது? நீ 50,000 கோடி வருமானங்கிறது இந்த 49,000 கடையில தான் காட்டுற. 4,900 கடையில தான் காட்டுற. மீதி 2,000 கடையோட வருமானம் எங்க போகுது? இதுதான் ம். இன்னைக்கு இவங்க இந்த இடியாப்ப சிக்கலாக மாட்டிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு திமுக. அதை மக்கள்கிட்ட இருந்து திசை திருப்பணுங்கிறதுக்காகத்தான் இந்த இந்தி திணிப்பையும், இன்னைக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு இவங்க கொண்டு வராங்க உள்ள. ஆனால் இவங்களுடைய பிடி இறுக்கிக் கொண்டிருக்கிறது. விரைவில் எப்படி கெஜ்ரிவாலுக்கு ஒரு சம்பவம் நடந்ததோ, அதே போல ஒரு சம்பவம் தமிழகத்துல நடப்பதற்கு 100% வாய்ப்பு. இல்ல ஏன்னா இன்னைக்கு இதுல இன்னொரு முன்கணிப்பு பிரச்சனையும் இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு சார்.
ரூபாய் நோட்டினுடைய சின்னம் வந்து வேற மாதிரி இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னத்துக்கு பதிலாக இவங்க வந்து ரூன்ற தமிழ் எழுத்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் அது வந்து வேதநாயக அந்த இந்த குறியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லத்தீன் பிளஸ் வேதநாகரி குறியில இருக்கு. அதனால நாங்க வந்து தமிழ் பேரையே நாங்க பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. இப்போ இது வந்து உண்மையா அதனுடைய நோக்கம் இதுதானா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைய திசை இருப்ப இன்னொரு பெரிய பிரச்சனைய கையில் எடுத்துக்கிறாங்களா? இல்ல இது இவங்க என்ன நினைச்சாங்க அந்த ரூல் போட்டாங்க அப்படின்னா, தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் நான் பற்றுள்ளவன், என்ன தவிர வேற யாருமே தமிழகத்துல இந்தியாவுல தமிழ் மீது பற்றுள்ளவன் கிடையாது என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் செய்த நாடகம். ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே அவங்க பக்கம் திரும்பிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். ஐயா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கு என்ன ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு செய்து உங்க கூட வச்சிருக்கிறவங்கள முட்டாள்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க அறிவாளிகளே இல்ல. நீங்கள் அறிவாளியா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்கள சுத்தி இருக்கிறவங்க, உங்களுக்கு துண்டு சீட்ட எழுதி குடுக்குறவங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்றவங்க, நீ என்ன பேசணும்னு சொல்றவங்களுக்கு அறிவு இல்லையே, முட்டாளா இருக்கிறாங்களே. ஏன்னா, ரூ என்ற வார்த்தை நீங்க சொல்றீங்க. ரூபாய் என்ற வார்த்தை என்ன மொழி தெரியுமா? வட இந்தியாவுல ருப்பியான்னுவாங்க. அந்த ருப்பியாங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்ததுன்னா, சமஸ்கிருதத்துல இருந்து வந்த வார்த்தை தான் ரூபாய். நாம ரூபாய்ன்னு இதுவரைக்கும் தமிழக அகராதியில ரூபாய் என்ற ஒரு எழுத்தே கிடையாது. வெள்ளின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த காலத்துல இவ்வளவு வெள்ளி, இவ்வளவு வெள்ளின்னு தான் சொல்லுவோம். ரூபாய் எப்படி நம்ம அளந்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல அந்த ரூபாய வெள்ளின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. 1 வெள்ளி, 2 வெள்ளி. நீங்க அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுதான் சொல்லுவாங்க. 1 வெள்ளி, 2 வெள்ளின்னு. ஆனா இவங்க இந்த ரூபாய்ங்கிறது சமஸ்கிருத மொழி என்று தெரியாமல், இது தமிழ் மொழி என்று நினைத்துக் கொண்டு, இன்னைக்கு இந்த கூமுட்ட கும்பலு, இந்த தற்குறி கும்பலு, இந்த முட்டாள் கும்பலு, இது சமஸ்கிருதம் என்று தெரியாமலேயே இது தமிழ் என்று முதல்வர் அவர்கள் நம்ப வைத்து, எப்படி ஒருத்தன் வந்து நானு ஹேண்டிகேப்ட் வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்துட்டு, நான் தான் வேர்ல்டு கப் அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லி கப்பு குடுத்தா, அதை ஒரு பிரபலமாக்குனாங்க பாரு. அந்த மாதிரி. இது முழுக்க முழுக்க ஒரு தற்குறி முட்டாள் கூட்டம். நீங்க கருத்து தெரிவிங்க. ஆனா நம்ம சமஸ்கிருதம் ஒரு எதுவும் தெரியல எல்லைக்குள்ள சார் கருத்து இவங்களுக்கு. தெரிவிக்க நல்லது. சார் தமிழ் எது, சமஸ்கிருதம் எதுவும் தெரியல சார் இவங்களுக்கு. ரூபாய்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை சார் அது. அத போயிட்டு நீ அங்க வச்சுட்டு நீ என்ன சொல்ற? ஆரியனோட மொழி, வந்தேரிகளோட மொழி தான் சார் சமஸ்கிருதத்தை சொல்றீங்க நீங்க. சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி தேவநாகரி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு கம்மியா நிதி ஒதுக்குறாங்கன்னு நீங்க தானே சார் சொல்றீங்க. இன்னைக்கு நீங்களே அந்த சமஸ்கிருத வார்த்தையை எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப இது என்ன, இது இரட்டை நிலைப்பாடு தானே இது. அப்ப உனக்கு தெரியலையா, இது சமஸ்கிருதம் வார்த்தை உனக்கு தெரியலையா, இல்ல யாரும் சொல்லி தரலையா, இல்ல தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் புரிதல் இல்லாம இருக்கீங்களா நீங்க? சார் ரூபாய்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை சார் அது. இல்ல, ஏன் திடீர்னு இந்த அது எப்படி மாதிரியான அதை ஏத்துக்க மாற்றங்கள்லாம் முடியும்? 4 வருஷமா இவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய குறியீடு தானே பயன்படுத்துனாங்க. இப்ப இந்த ஆட்சியுடைய இறுதி காலத்துல ஏன் திடீர்னு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? சார் இந்த அந்த சிம்பிள் இருக்கு, அந்த லட்சணையே இருக்கே, அதே வந்துட்டு உதயகுமார் என்ற தமிழன், ஒரு தமிழன் கொடுத்த அந்த லட்சணையை வந்துட்டு இவங்க அது நிராகரிக்கிறாங்கன்னு சொன்னா, இதுதான் தமிழனுக்கு இவங்க சேர்க்கக்கூடிய பெருமையா? அதுவும் அவர் யார் சார்? அவங்க கட்சியில இருந்த முன்னாள் எம்எல்ஏவோட பையன் சார் அவரு. ஆமா, உதயகுமார்ங்கிறவரு திமுக முன்னாள் எம்எல்ஏவோட பையன் சார் அவரு. திமுக என்று தெரிந்தும், அவரு திமுகவுடைய குடும்ப பிரமுகர் என்று தெரிந்தும், திமுகவுடைய எம்எல்ஏ பையன் என்று தெரிந்தும், அவர் அந்த வடிவமைத்த அந்த லட்சணை நமக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று இந்திய அரசு ஏற்றுக்கொண்டு, இந்த உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு, இன்னைக்கு நமக்கு அதுதான் இப்ப எப்படி டாலருக்கு வந்து எஸ் போட்டு அந்த கோடு வருதோ, அது மாதிரி நமக்கு இது. 2 கோடு போடுறாங்க. அப்ப ஒரு தமிழர் கண்டுபிடித்ததை நிராகரிக்கிறாங்கன்னு சொன்னா, இவர்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு தார்மீக பொறுப்பற்ற அயோக்கியர்கள். எப்படி சார் நீக்குவாங்க இவங்க? நான் வடநாட்டுக்காரன் அந்த டிசைனை கண்டுபிடிச்சான். அது கண்டுபிடிச்ச ஒரு தமிழன் சார், பச்சை தமிழன். உன் கட்சிக்காரன். அப்ப நீ தமிழனுக்கே மரியாதை கொடுக்காம நீ வந்துட்டு சமஸ்கிருதம் எது, தமிழ் எது தெரியாம ரூபாய் என்ற எழுத்த போடுறன்னு சொன்னா, உன்னை விட தற்கூரிகள் தமிழகத்துல இருக்க முடியுமா? உன்னை நம்பி ஓட்டு போட்டவன் என்ன மாதிரி ஆளா இருப்பான் சொல்லுங்க? கருத்து தெரிவிங்க. கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் பயன்படுத்துங்க. நியாயமான கருத்தா பயன்படுத்துங்க. சார் முட்டாள இல்ல, தான் இது சொல்லுவேன். தமிழ் சார் இவங்களுக்கு தெரியல சார். சமஸ்கிருதம் எதுவும் தெரியல சார். தமிழ் எதுவும் தெரியல சார். மக்களை ஏமாத்துறான் சார். இவங்களுக்கு என்ன சார் சொல்றோம் நம்ம? இல்ல, தொடர்ச்சியான இந்த சார் மாதிரி மக்களை நடவடிக்கைகள் வந்து ஏமாத்துறாங்க ஒருவேளை சார். தமிழ்நாடு அரசு கொஞ்சம் படபடப்புல இருக்கா சார்? ஏதாவது பிரச்சனைய
மாட்டிக்கிறோமோ அப்படின்ற படபடப்புல இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்யறாங்க, நீங்க நம்புறீங்களா? நம்ம முதலமைச்சர் ஒரு தடவை சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? காலையில விடிஞ்சா ம். நம்மால் எதுல மாட்டுவானோ, எப்படி மாட்டுவானோ தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் எனக்கு விடியும் போது எனக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு அந்த அதத்தான் சார் இன்னைக்கு அது கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு சார். அவரு நல்லவர் தான் சார். ம். அதுல மாற்று கருத்தே இல்ல சார். அதுதான் நம்ம தர்மேந்திர பிரதான் கேட்டார். யார் அந்த சூப்பர் முதல்வர்? யார் அந்த சூப்பர் முதல்வர்? அப்போ இவர கைட் பண்றது யாரு? இவருக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறது யாரு? அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல. உண்மையிலேயே சொல்றேன், மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறமையானவர். அவர் திறமையை இதுவரை அவர் பயன்படுத்தவில்லை. ஆனா அவர பயன்படுத்துறாங்க. வேற யாரோ அவங்க பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள். அத அவருக்கு அவருக்கு அத அவருக்கு புரியாம அவரும் படிக்கிறாரு. எழுதி குடுக்கிறத படிக்கிறாரு. அவங்க சொல்றத ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் அதாவது ஒரு ஒரு அமைச்சரு பிஎம்.ஸ்ரீக்கு ஓகேங்கிறாரு. அப்புறம் மறுக்கிறாரு. ஒரு அமைச்சரு மருமகனும் மருமகனும் மகனும் மருமகனும் 30,000 கோடி கொள்ளை அடிச்சுட்டாங்க. அப்புறமா மறுக்கிறாரு. இப்ப இன்னைக்கு நம்ம தங்கம் தென்னரசு பட்ஜெட்டுக்கு மேல ரூபாய்ன்னு போட்டுட்டாரு. இப்படி ஒவ்வொரு அமைச்சராக நம்ம அ ஸ்டாலின் அவர்கள மாட்டி விட்டுனே இருந்தா அவர் என்னதான் சார் பண்ணுவாரு? ஏதாச்சும் ஒரு அமைச்சர் அவருக்கு நல்லது பண்ணணும். எந்த அமைச்சருமே நல்லது பண்ணாம எல்லாருமே அவருக்கு கெடுதலே நினைத்துக் கொண்டிருந்தால், நல்லது செய்றேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருக்கு குடைச்சலே கொடுத்தோம்னா ஒரு மனுஷன் என்னதான் சார் பண்ணுவான்? இப்படிதான் சார் எதுவுமே புரியாது சார் அவருக்கு. இப்படிதான் சார் மாத்தி மாத்தி பண்ணுவாரு. நல்லது சார். பார்ப்போம் இந்த இந்த நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.